ஒவ்வொரு கைட்ஸும் ஒரு குறைஞ்சது ஒரு மினிமமே வந்து ஒரு 50,000ல இருந்து ஒரு 5 lakhs வரைக்கும் போகுது ஒவ்வொரு கைட்ஸும். ஸ்பெஷல் கைட்ஸ் ஈவினிங்க்கு மேலே என்னன்னா எல்இடி கைட்ஸ்னு சொல்கிறோம். ஸ்பெஷலைஸ்டாட்டு எல்இடிஸ் உள்ள ஃபார்ம் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல் டாட்டு கைட் ஃபெஸ்டிவல் நம்ம இங்கே சென்னையில் பண்ணக்கூடிய கைட் ஃபெஸ்டிவல் வந்து இதை வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பாக கன்வெர்ட் பண்ணுங்கிறது தான் மெயின் மோட்டிவ். ஸோ இதை வந்து வருஷம் வருஷம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நிறைய டீம்ஸு மற்றவங்கலாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருஷம் மதுரையிலையும் ஒரு சின்ன ஒரு டீசர் ஈவெண்ட் மாதிரி பண்ணோம். லாஸ்ட் இயர் வந்து கன்னியாகுமரியில் பண்ணோம். ஸோ லைக் தேட் இது வந்து ஒரு டெவலப்பிங் ஈவெண்ட்டாக வந்துட்டு இருக்குது. இப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு சாம்பியன்ஷிப் ஈவெண்ட்டாட்டு பல நாடுகளும் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்குள்ள தான் மெயின் மோட்டிவாக இருக்கும். ஒவ்வொரு கைட்ஸும் ஒரு குறைஞ்சது ஒரு மினிமமே வந்து ஒரு 50,000ல இருந்து ஒரு 5 lakhs வரைக்கும் போகுது ஒவ்வொரு கைட்ஸும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த புல் ஆகட்டும், இந்த புல்லெல்லாம் வந்து ஒரு 2.5 lakhs ஆகுது. ஸோ இந்த மாதிரி கைட்டை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து ட்ரெடிஷ்னலாக இப்போ வெளி இடத்துலலாம் நிறைய ஸ்மைலிஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இடத்துலேருந்து உள்ள ட்ரெடிஷனை வந்து அதையும் ஒரு கைட்டாக ஷேப்பாக பண்ணி உலகத்தில் ஃபுல்லாக டூரிசமை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது தான் மெயின் எலமெண்ட்டாக இப்போ இந்த வருஷம் புல்லை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புல் ஜல்லிக்கட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த புல்லை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அதுதான் 2.5 லட்சம் இல்லையா? இன்னும் கரெக்டாக 2.5 லட்சம் அந்த புல். ஸோ இது என்ன கைட்டு சார்? இது வந்து பின்னாடி இது வந்து போல் கைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த போல் கைட்டுங்கிறது கீழே கிரவுண்ட் லெவல்லே இருக்கும். இந்த கைட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். விண்டுக்கு ஏற்ற மாதிரி அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக அந்த கைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்டேட்டர் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் மற்ற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா கைட்டு நீங்கள் கொண்டு வந்து விடுறது மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இல்லை. இது வந்து கைட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய கைட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வந்து ஷோகேஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீமாக கிரியேட் பண்ணி இப்போ இந்த புல் கைட்டை பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி பல கண்ட்ரீஸுக்கு இப்போ நாங்களும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதனால இந்த டூரிசமுடைய டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 3rd எடிஷனாக நடந்துட்டு இருக்குது. இப்போ இது ஃபியூச்சரில் வந்து ஒரு 20 கண்ட்ரீஸ் 30 கண்ட்ரீஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இது ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக மாறும்போது இதனுடைய டூரிசம் growth வந்து இன்டெரக்டாகவே எக்கானமிலேருந்து எல்லாமே டெவலப் ஆகும். இந்த கைட்ஸ்லாம் இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் வந்து ஒரு 20,000 30,000லேருந்து ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங். ஏன்னா இது ஃபேப்ரிக்லாம் அந்த மாதிரி ஃபேப்ரிக் வெரி லைட் வெயிட் ஃபேப்ரிக். ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஏர்கிராஃப்ட்லேயே ஒரு ஹேண்ட் கேரியாக கொண்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது வெரி லைட் கைட்டாக இருக்கும். ஆனால் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும் வெளியில் இருக்கும்போது. ஸோ தட் இஸ் த எக்ஸ்பென்சிவ் அந்த ஃபேப்ரிக்குடைய குவாலிட்டி. அந்த ஃபேப்ரிக் வந்து இட் இஸ் ரிப் ஸ்டாப் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேப்ரிக்லையும் லைக் மெயினாக பாலிஸ்டர் ஃபேப்ரிக்லையும் பண்ணுறாங்க. ஏன்னா கீழெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய முள்ளெல்லாம் இருக்கு. படும்போது கூட எதுவும் டேமேஜ் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த கைட்ஸ்லேயே இப்போ மெயினாக இந்த மாதிரி கார்னிவல் டைமில் இருக்கக்கூடிய கைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போல் கைட்ஸ், இன்ஃப்ளேட்டபிள் கைட்ஸ், அடுத்தது அக்ரோபேட்டிக் கைட்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்டண்ட் கைட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பையன் விட்டுட்டு இருந்தார்ல, இட் இஸ் லைக் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அது மாதிரி ஒரே நேரத்தில் சிங்க்ரனைஸ்டாக 10 கைட்டெல்லாம் பறக்கிறதுக்குலாம் ஆள் இருக்காங்க வேர்ல்டில். ஸோ இப்போவுமே இந்த வருஷம் வந்து ஒரு 3 கைட்டு ஒன்றா விடுறதுக்கு வியட்நாம்லேருந்து ஒருத்தர் வராரு. இப்போ வந்து இந்த கைட்ஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு கைட்டு நானும் பிடிச்சி பார்த்தா அது நம்மளையும் சேர்த்து தூக்கிட்டு போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய பையன் ஒரு சின்ன பையன் ஒருத்தர் பார்த்தோம் ஸ்டண்ட் கைட் ஒன்று பண்ணிட்டு இருந்தாப்புல. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப ஈஸியாக ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ கைட்டர்ஸ்னு அவங்களுக்கு ஒரு பேரும் இருக்குது. எவ்வளோ பெரிய கைட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தனி ப்ராக்டிஸ், அதுக்கான கிளாஸஸ்லாம் இருக்கா? ஆமாம், கைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராக்டிஸ்னா இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வென் யூ கோ டு அப்ராட் அண்ட் ஜாயின் வித் அதர் டீம், அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வர்றது. இப்போ என் பையன்லாம் இப்போ வியட்நாம்லேயும் தாய்லாண்ட்லேயும் உள்ள கைட்டர்ஸ்ட்டு இஸ் கெட்டிங் ட்ரைனிங் ஃபார் த ஸ்டண்ட் கைட். அந்த ஸ்டண்ட் கைட்லேயும் இஸ் ட்ரைனிங் வித் ஒரு 3 கைட்ஸை ஒன்றா சிங்க்ரனைஸ் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இஸ் கெட்டிங் ட்ரெயின்ட். ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 3 days 4 days நடக்குது. ஆனால் இதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஒரு 4 months 5 monthsக்கு முன்னாடியே எந்தெந்த கைட்டர்ஸ் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வராங்க எல்லாத்தையுமே நம்ம பிளான் பண்ணுறோம். இட் இஸ் லைக் அட்வான்ஸ்ட் ஈவெண்ட். லைக் ஒரு 3-4 months பிளானிங்கில் நடக்கக்கூடிய ஈவெண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம். இப்போ இந்த கைட்டர்ஸ்லாம் வராங்கல்ல, இவங்கெல்லாம் அடுத்தால இங்கேருந்து ஜெர்மனி போவாங்க, இங்கேருந்து தாய்லாந்து போவாங்க. லைக் தட் தேர் ட்ராவலிங் அப்ராட் இப்போ நம்ம டீமே வந்து அடுத்தால இப்போ தேர் கோயிங் டு சைனா போகிறாங்க, தேர் கோயிங் டு ஜெர்மனி போகிறாங்க. ஸோ லைக் தட் வேர் ஆல்சோ ட்ராவலிங். மெயினாக வந்து 2 விஷயம் தான். ஒன்று வந்து ஒரு டூரிசம் கார்னிவலாக கன்வெர்ட் ஆகிறது. பீப்புளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர். பீப்புளுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்னா இப்போ எல்லாருமே மொபைல் அந்த மாதிரி இருக்கிறதுல இப்போ இந்த மாதிரி இதை ஸ்பெஷல் ஷேப்ஸில் எல்லாமே பார்க்கும்போது தே ஆர் கமிங் அவுட் சைட். தேர் கம்மிங் எஸ் அ கார்னிவல். அவங்க வெளியில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, கொஞ்சம் மொபைல்லேருந்து வெளியில் இருக்காங்க. ஸோ தேர் கம்மிங் அண்ட் என்ஜாயிங் த நேச்சர். இது என்ன கைட் எல்லாமே வந்து உடனே எல்லா காத்தாடியும் பறக்க முடியாது. ஆக்சுவலி இட் ஆல்சோ நீட்ஸ் விண்ட். அந்த விண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் இதுவும் பறக்கும். அதனால நேச்சர் கூட தேர் ஆல்சோ டைங் அப் வித் தட். அது ஒரு எலமெண்ட் ஆஃப் இட் வந்து ஃபேமிலி கார்னிவல். அதர் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த டூரிசம் எக்ஸ்போஷர். டூரிசம் இப்போ இங்கேருந்து வேற இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது பெஸ்ட் கைட்ஸுக்கு அவார்ட் கொடுப்பாங்க. இப்போ பெஸ்ட் கைட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு $2,000 $3,000 அந்த மாதிரி ப்ரைஸ் மணிஸ், மெடல்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஹோல் கல்ச்சர் ஆஃப் இட். ஒன் இஸ் டூரிசம் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து ஃபேமிலியோடைய கார்னிவலாக அது கன்வெர்ட் ஆகுது.